இன்றைக்கி ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீதி கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. ஆனால் ஒரு மன்னனுக்கு அப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த மன்னன் வேறு யாரும் இல்லை, தன் காதலி மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டின ஷாஜகான். அவுரங்கசீப்புக்கு டாக்டராக இருந்தவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பிரான்சிஸ் பெர்னியர். இவர் அவுரங்கசீப்போட அப்பாவான ஷாஜகான் சிறைப்படுத்தி வச்சதை பற்றி ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. சிறைப்படுத்தி வைக்கப்பட்ட ஷாஜகான் தாஜ்மஹாலை தூரத்துலேருந்து பார்த்து ரொம்பவே நொந்து போயிருக்காரு. தன்னோட பொண்ணு ஜஹானாரா பேகம் கிட்ட எப்படியாவது அவுரங்கசீப் கிட்ட தன்னை விடுதலை பண்ண சொல்லி கெஞ்சிருக்காரு. ஆனால் ஜஹானாரா பேகம் தன் தம்பியோட கட்டளையை மீற முடியல. சாகர வரைக்கும் ஷாஜகானுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. ஒரு அரசனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையான இறுதி ஊர்வலம் கூட அவருக்கு அவுரங்கசீப் கொடுக்கவே இல்லை. பதவி அதிகாரம்னு வந்துட்டா அப்பா மகன் உறவெல்லாம் அர்த்தமில்லாமல் போயிரும்னு ஷாஜகான் அவுரங்கசீப்பை உதாரணமாக சொல்லலாம்.